வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு சூப்பரான ஒரு காஃபி ரெசிபி தான் நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெய்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காஃபி ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2 பவுல் அளவு, ஒரு சின்ன பவுலுக்கு 2 பவுல் அளவு நான் வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு சுக்கு மல்லி காஃபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. இது ஒரு துண்டு அளவு நம்ம சுக்கு எடுத்துருக்கோம். ஒரு 10-15 அளவு நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறது, அதே போல் ஜீரணம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அந்த மழையில் லைட்டாக நனைஞ்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப் காஃபி போட்டு நீட்டாக குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராது. இதே போல் குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக நீங்கள் அந்த பொடி சேர்த்து நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த சுக்கு இதே போல் லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டி இப்படி 3-4 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி எல்லாத்தையுமே அது கூடால போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடாகி நல்ல மனம் வர்றது அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்லி வறுத்தது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாலே போதும். அடுத்தால நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்ல மிளகாய் கடாயில் நல்ல மிளகும் சேர்த்து சூடாகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம இதையும் மல்லியோட சேர்த்து கொட்டிக்கலாம். நம்ம இப்போ சுக்கு நம்ம 3-4 பீஸாக எடுத்துருக்கோம்ல, இதையும் லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுக்கு வருங்க, ஏன்னா வந்து லைட்டில் சட்னி இது வந்து கரிஞ்சிடும். இப்போ நம்ம இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்லேயே நம்ம இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக நமக்கு சூடு ஆறட்டும். கொஞ்சமாக நமக்கு சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா விரித்து வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஆறிடும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வந்து இது வறுத்து வச்சுருக்கிறோட எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து அதோட சேர்த்துக்கலாம். மல்லி, சுக்கு, ஏலக்காய், நல்ல மிளகு எல்லாத்தையும் இப்போ அதோட சேர்த்து நம்ம வந்து நல்ல பவுட்ரு பேஸ்ட்டில் நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து சுக்குமல்லி காஃபிக்கு நமக்கு வந்து பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இதே போல் நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லைனா ஒரு கண்ணாடி ஜார்லேயோ போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சுக்குமல்லி காஃபி தூள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இனி காஃபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து காஃபியாகவும் சரி பாலோடையும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ தண்ணி விட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் ஜாஸ்தி இருந்தால் குழந்தைங்க குடிக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு நம்ம குடிக்கிறதுனால இப்போ வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே, அதாவது ஜாஸ்தின்னு இல்லை, மீடியம் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா வந்து லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதோட வச்சு இப்போ நமக்கு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே போல் நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கொதித்து வற்றி வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னொரு பவுல் நம்ம வந்து அரிச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து தேவையான அளவுக்கு நம்ம காஃபிக்கு தேவையான அளவு நம்ம இப்போ வந்து அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி இதை சேர்த்துக்கலாம். வெள்ளை ஜீனி வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா இது கூட நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம வந்து குடித்தோம்னாக்கி நமக்கு இன்னும் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து காஃபி குடித்தா நம்ம உடல் ஆரோக்கியத்தும் சரி புத்துணர்ச்சிக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்தால நம்ம வந்து இப்போ பால் சேர்த்தும் அதுவும் நான் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 1/4 கப் அளவு கொதிக்க வச்ச காஃபியை கொஞ்சமாக நம்ம அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கலக்கி இதே போல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.